சென்னை டு யூஎஸ் தெரியாம இந்த ஏர் பிரான்ஸ் ஏர்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. வாங்க அதில் நமக்கு ஏற்பட்ட ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். மொத்தம் நமக்கு 2 கனெக்டிங் ஃபிளைட் பிடிச்சி யூஎஸ் போற மாதிரி இருக்குங்க. கனெக்டிங் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சென்னை டு பாரிஸ், பாரிஸ் டு நியூயார்க், நியூயார்க் டு இந்தியானாபோலிஸ்ங்க. ஃபிளைட் 45 மினிட்ஸ் டிலேல தாங்க போர்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபிளைட் ஒரு வழியா 45 மினிட்ஸ் டிலே கழிச்சு டேக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பாரிஸ்ல இருந்து நியூயார்க் ஃபிளைட் பிடிக்கிறதுக்கு 2 ஹவர்ஸ் தாங்க வெயிட்டிங் டைம் இருக்கு. ஃபிளைட் சென்னையில டிலே ஆனதுனால நமக்கு கரெக்டான டைமுக்கு பாரிஸ்ல வந்து நியூயார்க் ஃபிளைட்டை பிடிக்க முடியுமான்றது ஒரு பயம் வந்துருச்சுங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் யாராவது 2-3 டிரான்சிட் தாண்டி போறீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சு டிரான்சிட் டைம் இருக்கிற மாதிரி ஃபிளைட்டா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன ஒரு 1 ஹவர்லயே பாத்தீங்கன்னாக்கா கிட்ஸ் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம இயர்லி மார்னிங் ஒரு 2:30 மாதிரி ஃபிளைட் போர்ட் பண்ணதுனால நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ல பொங்கல், இட்லி, சாம்பார் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. நான் கூட சந்தோஷப்பட்டேன் பொங்கல், இட்லி, சாம்பார்லாம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு போட்டிருந்தாங்க, அந்த இட்லி, சாம்பார், பொங்கலுக்குலாம் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 3 டேஸ் போட்டிருந்தாங்க. நீங்க யாராவது இட்லி, பொங்கல், சாம்பாருக்குலாம் 3 நாள் எக்ஸ்பைரி டேட் பார்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாரிஸ் டு நியூயார்க் ஃபிளைட்டை பிடிச்சமா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க.